அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய நமது ஆன்மீக பயணங்களிலே ஈராக் நாட்டிலே இருக்கக்கூடிய மன்னர் ஹாரூன் ரஷீத் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய அன்பு மனைவி ஜுபைதா உம்மா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுடைய தர்கா ஷரீஃபுக்குத்தான் செல்லுகிறோம். வாருங்கள், ஜுபைதா உம்மா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் யார் என்பதனை பார்க்கலாம். வரலாற்று ஆசிரியர்கள் பல பேர்கள் மன்னர் ஹாரூன் ரஷீத் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய வரலாறை எழுதுகின்ற பொழுது நீதமான ஒரு ஆட்சியாளர் என்று எழுதுவார்கள். அப்பாசிய ஹலீஃபாக்களில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஆட்சியாளர் மன்னர் ஹாரூன் ரஷீத் என்றெல்லாம் எழுதுவார்கள். அவர்களின் அன்பு மனைவியான ஜுபைதா உம்மா அவர்களுடைய சொந்த பெயர் அமத்துல் அசீஸ். ஜுபைதா உம்மாவினுடைய பாட்டனார் அபு ஜாஃபர் மன்சூர் அவர்கள் ஜுபைதா உம்மா சின்ன பிள்ளையாக இருக்கின்ற பொழுது அமத்துல் அசீஸ் என்ற பெயரில் அழைக்காம அவர்களை ஜுபைதா வெண்ணெய் நிறமுடையவள் என்ற அடிப்படையில் அவர்கள் அழைத்தார்கள். அதாவது சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது ஜுபைதா உம்மா அவர்கள் வெண்மையானவர்களாகவும் அழகு பொருந்தியவர்களாக இருந்ததுனால சின்ன பிள்ளையில வச்சே அப்பா அவர்களை இப்படி அழைத்தார்கள். அதனால் ஜுபைதா என்ற பெயரே அவர்களுடைய பெயரில் ஒட்டி கொண்டது. இவங்க ஹாஷிம் குலத்தை சார்ந்தவர்கள். சையீதுனா அப்துல் முத்தலிப் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய அன்பு மகனாராகிய சையீதுனா அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய வங்கிஷத்தில் வரக்கூடியவர்கள்தான் சையீதா ஜுபைதா உம்மா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள். இவங்க பிறந்தது ஹிஜ்ரி 149 பிறந்தாங்க. இவர்கள் வஃபாத்தாகியது ஹிஜ்ரி 216. மன்னர் ஹாரூன் ரஷீத் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இவங்களுக்கு வயசு 16 இருக்கின்ற பொழுது ஜுபைதா உம்மாவை மணக்கிறார்கள். அப்பொழுது ஜுபைதா உம்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் வயது 16 தான். இரண்டு பேருமே பிறந்தது ஹிஜ்ரி 149 தான் பிறந்தாங்க. மன்னர் ஹாரூன் ரஷீத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் 45 வயதிலேயே இந்த உலகத்தை விட்டும் மறைந்து விட்டார்கள். ஜுபைதா உம்மா அன்னவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பின்னால் ஒரு 23 வருடங்கள் வாழ்ந்ததாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஜுபைதா உம்மா அவர்கள் சமூக பணியிலே ரொம்ப ஈடுபாடானவர்களாக இருந்தார்கள். மிகவும் புத்தி கூர்மையுள்ள பெண்மணியாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, நல்ல ஆலோசகராகவும் மன்னர் தன்னுடைய கணவர் ஹாரூன் ரஷீத் அவர்களை வழிநடாத்துகின்ற அளவுக்கு நிர்வாகத்திறன் பெற்ற ஒரு பெண்மணியாகவும் சையீதா ஜுபைதா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். கணவரோடு ரொம்ப அன்பாக வாழ்ந்தவர்கள். பல நேரங்களில் கணவருக்கும் அவருக்கும் இடையில் பல வாக்குவாதங்களும் விளையாட்டுக்களும் நடைபெறும். அதில் பாடுபடக்கூடியவர்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்த உலமாக்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள். ஒரு நாள் மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களும் ஜுபைதா உம்மா அவர்களும் பேசிக்கிட்டு இருக்கின்ற பொழுது ஜுபைதா உம்மா கேட்டார்கள் தன்னுடைய கணவரை பார்த்து, விண்ணிலே மிளக்குகின்ற நிலவு அழகா அல்லது உங்கள் பக்கத்தில் இருக்கும் நான் அழகா என்று கேட்டார்கள். அதற்கு மன்னர் ஹாரூன் ரஷீத் விளையாட்டாக சொன்னார்கள், நிலவோட உன்னை ஒப்பிடுகின்றாயே, மனசாட்சி இருக்கா அப்படி என்று கேட்டாங்க. அப்படின்னு சொன்னால் நிலவின் அழகு என்ன, உனது அழகு என்ன, நிலவுதான் அழகானது என்றதை சொல்லி காட்டினார்கள். நீண்ட நேரம் கணவருக்கும் மனைவிக்கும் மத்தியில் இந்த விவாதம் நடைபெற்று கொண்டு இருந்து கடைசியில் மன்னர் ஹாரூன் ரஷீதுக்கு கொஞ்சம் கோபம் வந்துவிட்டது. அவர் சொன்னார், நீ சொல்லுகின்ற வாதங்கள் சரியானதாக எனக்கு நாளைக்கு நீ சொல்லியே ஆக வேண்டும். நீதான் அழகு, நிலவு அல்ல. நிலவை விட நான் அழகானவள் என்பதை நிரூபிக்காவிட்டால் உன்னை நான் தலாக்கு பண்ணிவிடுவேன் என்று சொல்லிவிட்டார். உடனே இந்த செய்தியை கொண்டு போகின்றார்கள். அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மஜ்தூபியாக திகழ்ந்தவர்கள் சையீதுனா புஹ்லுல் தானா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்தில். அடுத்த நாள்
தொழுகைக்காக வேண்டி மன்னர் வருகின்ற பொழுது பொஹ்ருல் தானா அந்த பள்ளிவாசனுடைய இமாமை அழைத்து சொன்னார்கள், இன்று நீங்கள் குர்ஆன் ஆயத்தை கொஞ்சம் மாற்றமாக ஓதி காண்பியுங்கள். லகத ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம் என்கின்ற வசனத்தை கொஞ்சம் மாற்றி லகத ஹலக்னல் கமர என்று ஓதுங்கள் என்று சொன்னார்கள். உடனே அந்த இமாம் அதை முடியாது என்று சொல்ல, இவர்கள் இது ஒரு தேவைக்காக வேண்டி சொல்லுகிறேன் என்றார்கள். அப்படி அந்த இமாம் சொல்ல மன்னர் கேட்டார், பிழையாக குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறீர்களே என்று கேட்ட பொழுதுதான் பொஹ்ருல் தானா சொன்னார்கள், மனிதனை அல்லாஹ் அழகாக படைத்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்களோ நிலவைத்தான் அழகாக படைத்ததாக கூறுகிறீர்களே, இது தவறுதானே என்று உணர்த்தினார்கள். உடனே தன்னுடைய மனைவியின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி அந்த பொஹ்ருல் தானாவுடைய தீர்ப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். சையீதா ஜுபைதா உம்மா அவர்களுடைய சேவைகளில் மறக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாத ஓர் சேவை என்றால், அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்தில் ஹாஜிகள் தண்ணீருக்கு படும் கஷ்டத்தை பார்த்து ஈராக் இருந்து மக்கா வரைக்கும் கிணறுகளை அமைத்து அதே போன்று கால்வாய்களை அமைத்து ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கின்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இது அவர்கள் செய்த சேவைகளில் மிகப்பெரிய சேவையாக கருதப்படுகிறது. லா